சம்பூர்ணமான பூர்ண புருஷனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. புரியுங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த வார்த்தைகளை சரியாக எடுத்து பயன்படுத்த வேண்டியது. அவன் என்ன ஒரு மெச்சூர் கிறிஸ்டியனாக, மெச்சூர் மேன் சொல்றோமே, அப்படிப்பட்ட பூர்ண ஒரு புருஷனாக இருக்கிறான். வார்த்தை சரியாக பேசக்கூடியவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப சொல் தவறுகிறவன் எல்லாவற்றிலும் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தவறுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க பாரு, நிறை குடம் தழும்பாது, குறை கூட விஷயம் தழும்பும். சில சமயம் இருக்கிறாள் எப்போ வாழ்க்கையில என்ன இருக்கும், சும்மா எப்படி சலசலன்னு பேசிட்டு இருக்காள் பாருங்க, வாழ்க்கையில் அப்படியே தான் ஒரு தலைப்பிட்டே தான் இருக்கும், ஒரு நிறைவு என்பது இருக்காது. ஹல்லேலூயா. அப்ப சொல்லில் தவறி விட்டோமானால் எல்லாவற்றிலும் என்ன செய்கிறோம்? தவறி விடுகிறோம். அப்ப இந்த சொல் என்பது நம்முடைய சென்டர் ஆஃப் லைஃப், நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிறது. சொல் வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய என்னவா இருக்கிறது? மையமாக இருக்கிறது. இதுதான் எல்லாவற்றை என்ன செய்கிறது? கண்ட்ரோல் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. எப்படி ஏதேன் தோட்டத்தில் மத்தியில ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. இப்ப நம்ம சரீரத்துல நாவல் இருக்கல, இது சென்டர்ல நாவு ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சமாக நாவு ஆண்டவர் என்ன செய்தாரு? வைத்திருக்கிறார். சென்டர் ஆஃப் லைஃப் என்பது நாவு, வார்த்தை. அதை நம்ம சரியாக என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம விசுவாச அறிக்கை சொல்ல சொல்றோம். 64 விசுவாச அறிக்கை சொல்ல சொன்னோமா? புரியுங்களா? இந்த 64 அறிக்கையும் நான் சென்ற இடங்களில் முழுவதும் நடத்தும் போது மக்களுக்கு ஒவ்வொன்றும் கொடுத்து அவங்க படிச்சு, அவங்க இதுவரை இப்படிப்பட்டவங்க நாங்கள் விசுவாச வார்த்தையில பேசணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் நல்ல உற்சாகமாக பேசி அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாச்சுங்க. நான் இனிமேல் இந்த புக்கு விட மாட்டோம், பைபிளையும் படிப்போம், இதையும் வீட்டு போய் படிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா படிங்க, விசுவாச வார்த்தை அவிசுவாசம் வாயில் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை உற்சாகப்படுத்தி விட்டோம். ஹல்லேலூயா. அப்ப நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, ஒரு காரியத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அது ஜீவனையோ அல்லது மரணத்தையோ உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நோயை குறித்து பேசினா நோய் வரும், ஜீவனை சுகத்தை குறித்து பேசினா சுகம் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. வார்த்தை கட்டக்கூடியதாக இருக்கிறது, இடிக்கக்கூடியதாக இருக்கிறது. வார்த்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது, உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையில் இவ்வளவு காரியம் இருக்குதா? ஆமா, நிச்சயமாக வார்த்தையில் இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அதுக்காக தான் மனிதனை அவருடைய சாயலாக ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. மனிதனை அவர் சாயலை உருவாக்குறது காரணம் என்ன? ஏதேன் தோட்டம் உலகத்தினுடைய ஒரு ரோல் மாடல், ஒரு சின்ன பகுதி. உலகம் முழுவதும் அப்படி உருவாக்க வேண்டும் என்றால் மனிதன் பேசியே உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய சாயல மனிதனை தேவன் செய்தாரு, படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பேசக்கூடிய மனிதனுடைய நாவிலே அதிகாரத்தை, உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் செய்திருக்காரு. சொல்ல மாட்டீங்களே, கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க 3:5 பார்க்கிறோம். ஏன் இந்த நாவு சீரியஸான காரியங்களை பேசுகிறதா? நான் பேசுகிற வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து யாருக்கும் 3:5 படிக்கிறோம். நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவர்களை பேசும், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை ஒழித்து விடுகிறது. பாருங்க, பெரிய ஃபாரஸ்ட், அந்த சிறிய தீக்குச்சி செய்கிறது. ஒரு தீக்குச்சி எடுக்கிறோம், ஒரு வெளி வருது பத்த வைக்க முடியும், பற்றி எரியும். அதையே ஒரு காட்டில் போட்டோம்னா சின்ன சருகு பிடிக்கும், சருகு அப்படியே பாரத்தை பிடிக்கும். அப்ப காட்டை என்ன செய்யுது? எத்தனையோ ஏக்கர் கணக்கான காட்டை என்ன செய்து விடுகிறது. அப்ப இதை என்ன செய்யறது? இந்த அழித்து விடுகிறது. அதே போல இந்த நாவு என்ன செய்கிறது? புரியுங்களா? இந்த நாவானது என்ன அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது நம்மளோட வாழ்க்கையை பார்க்கிறோம். புரியுங்களா? அப்ப பாருங்க, நான் இந்த செய்கிற பொழுது ஒரு இடத்துல ஒய்ஃபோட உறவினர்கள் இந்த இடத்துல எல்லா இடத்துக்கும் ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தேன். யார்கிட்ட அதிகமாக பேசுனேன். எல்லாம் ஒரு மாதிரி இருந்தாங்க, ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. ஏன்னா ஏன் இப்படி இருக்கிறார், நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு. அப்போ என்ன செஞ்ச 2 நாளைக்கு முன்னால காலையில் எழுந்து, ஏன்னா 4 மணி உட்காந்து ஒவ்வொரு ஆளாக போய் அவங்க பக்கத்தில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் தான் பேசினாங்க. ஆளே மாறிட்டாங்க. ஏன்னா 5 நிமிஷம் உட்காந்து பார்த்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி, ஏன் இப்படி இருக்கீங்க, நல்லா ஏன்னா இது பண்ணுங்க அப்படி பேசும்போது இந்த நாவில் பேசுன உடனே அவங்க பாருங்க, நான் ஊருக்கு வரது அவ்வளோ சந்தோஷமா இருந்து வழி அனுப்பிவிட்டாங்க. 10-15 பேருக்கு மேலே போய் உட்காந்து ஒரு 1/2 நாள் அதுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணு. புரியுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஐயோ நீங்கள் என்ன ரொம்ப இதாக இருந்தீங்க, ரொம்ப கோபமாக இருக்கீங்க, உங்களை சரியாக கவனிக்க அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிட்டோம். அப்படியே இல்லை, இதில் உட்காந்து பேசுனீங்க, பேசி எங்கள் வாழ்க்கைக்கு சில ஆலோசனை கொடுத்தீங்க, இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னா. புரியுங்களா? இப்போ
நாவானது பாருங்க, நம்ம வந்து இதை உற்சாகப்படுத்தவில்லை என்றால் மனிதன் சோர்ந்து போய் விடுகிறான். அவன் வாழ்க்கையில பல எண்ணங்கள் வந்து விடுகிறது. அப்ப நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் யாராவது வந்துட்டீங்க வச்சுக்கோங்க, அவங்க அப்படியே சோர்வடைந்து போய்விடுறாங்க. அதனால இந்த நாவானது ஒரு சிறிய தீக்கிச்சு போல இருக்கிறது என்று நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இல்லைங்க, இது ஒரு சின்ன வார்த்தை தானே பேசிட்டேன், இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா? சின்ன வார்த்தை தானே, சின்ன வார்த்தை தானே பேசிட்டேன் அப்படின்றோம். இன்னைக்கு பேசுற எத்தனை காரியங்கள் பேசுறோம். உறவுகளிலே கணவன் மனைவி உறவு, வேலையிட காரியம், மற்ற காரியங்களை எது செஞ்சிடறோம், பேசிடுறோம். சின்ன காரியங்கள் பேசிடுறோம். ஆனால் சின்ன காரியம் பெரிய விளைவுகளை என்ன செஞ்சிருது, உண்டு பண்ணி விடுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா ரட்சிக்கப்படாத நாட்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மூத்தவருக்கு திருமணம் நடந்தது. அவன் திருமணத்துல எங்களுடைய மாமன், என் அம்மாவோட பிறந்த தம்பி, அவர் வந்து தாய் மாமன், அவருடைய பேரை இந்த திருமண பத்திரிகையில் போடலன்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு வர முடியாதுன்றார். திருமணத்துக்கு எனக்கு கூடிய உரிய மரியாதை செலுத்தவில்லை என்று. திருமணம் ரெடி ஆகிட்டு இருக்கு, வரமாட்டேங்காரு. எங்கள் அம்மா போய் கூப்பிடுறாங்க, எங்கள் அப்பாலாம் கூப்பிடுறாங்க, வரல. என்னடா இது லேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து 16 வயசு 17 வயசு பாருங்க, திருமணம் லேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா யாருக்குன்னா அவர் தாய் மாமன் வந்து நிற்கிறோம் ஏன்னா அப்படின்ட்டு நான் பார்த்தேன். அப்போ கொஞ்சம் துண்டு நல்லா நேராக போனேன். எங்கள் அம்மாவும் அவர் பேசிகிட்டு இருக்காங்க, எங்கள் அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வரமாட்டேங்கிறாரு. ஏன்னா பார்த்தேன் நாட்டாக்குன்னு. அப்பா அம்மா பார்த்து ஏப்பா அங்கே திருமணத்தெல்லாம் காத்துட்டு இருக்காங்க, இந்த இவன் வந்தானா வராட்டனே, வாங்க போ அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுட்டேன் பாருங்க. பெரிய காரியமாயிடுச்சு பாருங்க. இந்த பையன் இப்படி பேசிட்டாருன்ட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அதனால சுத்தத்தில் வரமாட்டேன்ட்டார். முதல்ல வரமான சொல்றவர் நான் பேசுன எடுத்து குடிச்சுக்கிட்டேன். அவன் சிறிய வார்த்தை ஒரு பெரிய காட்டையே குளித்து விடுவது போல ஆகி விடுகிறது. நம்ம ரசிக்கப்படாத காலங்களில் பேசிடும்ல, யாராவது பேசிடுறோம். ஏன்னா வந்து பாருங்க, அநேகர் வீட்டில் பிள்ளைகளை என்ன நீ இருக்கிற தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்றது, பிள்ளைகளை எடுத்து போய் தற்கொலை பிடிக்கிறது. பிள்ளை ஏதாவது பண்ணும்போது நீங்களாம் இருந்து என்னதான் தொலைஞ்சு போட்டுறாங்க, அந்த பிள்ளை என்ன தொலைஞ்சே போயிடுது. அப்போ நான் வார்த்தை சிறிய வார்த்தை என்று நம்ம விட்டுவிட கூடாது. ஹல்லேலூயா. அது நெருப்பை போல இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். வார்த்தை விட்டுட்டு அதை என்ன செய்ய முடியாது, அப்புறம் வந்து பிடிக்க முடியாது. சின்ன வார்த்தை தான் பேசிட்டேன்ட்டு ஏன்னா தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்க முடியாது. போய் அதை யாரை பார்த்து விட்டீங்களோ அவங்கள போய் அந்த வார்த்தை என்ன செய்யும், போய் என்ன செய்யும், அதை அவங்கள அது வந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கும், அவங்களை உள்ளத்தை கிழிக்கும். அதனால நம்ம வார்த்தை விட்டு அப்புறம் நம்ம பிள்ளை நம்ம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு என்ன செய்யறான், பிசாசானவன் நம்ம அழிக்க முற்படுகிறான். அதனால என்ன செய்யறான், அவன் நம்ம விட்டு பார்த்து கொண்டே இருக்கிறான். ஒரு வாயிலிருந்து என்ன வருகிறது, நல்லது வந்துச்சுன்னா விட்டுருவோம், கெட்டது வந்துச்சுன்னா அதை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சி நம்ம வாழ்க்கை சக்கரத்தையே அவன் என்ன சீரழிச்சு விடுகிறான். ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை வந்துருச்சுன்னா, கெட்ட வார்த்தை என்ன, வந்து தேவனை மேன்மைப்படுத்தாத வார்த்தைகள், வாழ்க்கையை முற்போக்காக நம்ம முற்போக்கென்று என்ன பேச அந்த வார்த்தை கொண்டு வராத வார்த்தைகள். ஏன்னா வந்து பாருங்க, ஒரு உற்சாகத்தை கொண்டு வரக்கூடாத வார்த்தைகள் தான் கெட்ட வார்த்தை. புரியுங்களா? வேற ஒன்று கெட்ட வார்த்தைன்னா சும்மா அப்படி இப்படி இந்த கிராமத்தில் பேசுறது மாதிரி வார்த்தைகள் இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வராத வார்த்தைகள் தான் கெட்ட வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுமா என்று சொல்லி யாரையும் பார்த்துட்டு இருக்கான், பிசாசனவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவ சாயலில் படைக்கப்பட்ட நாம் அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பிசாசு பார்க்கிறான், ஒரு காரியம் புரிந்து விட்டது, இந்த மனிதன் நாவல ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு, இந்த அதிகாரத்தை இவன் சரியாக பயன்படுத்தினால் இவன் மேன்மையாக வந்து விடுவான். அதனாலே இவன் வாயிலிருந்து சரியான வார்த்தைகள் பேச வைக்கக்கூடாது என்பதற்காக கோபத்தையும் பிரச்சனையும் அப்பப்போ உண்டாக்கி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நான் சொல்றது வழங்குதான். நல்லா பேசிட்டா எப்படி ஆயிடும், நல்ல ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு அந்த கணவன் கிட்ட மனைவி கிட்ட அன்பா 2 பேரும் பேசிட்டீங்கன்னா இந்த குடும்பம் ஒரு நல்ல பூரணமான ஒரு குடும்பம், சந்தோஷமான குடும்பம் மாறிடும். அதனால யாரோ ஒரு ஆள் கோபத்தை உண்டாக்கி ஒரு மாதிரி வார்த்தை பேச விட்டுறான், அன்னைக்கு முழுவதும் அவன் வீட்டில் சமாதானமே இல்லாமல் போய்விடுவதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம வாய் சரியாக இருக்க நம்முடைய வாய் சரியாக இருக்கும் என்றால்
நம்முடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. வாய் சரியாக இருக்கும் என்றால் நம்முடைய சரீர சுகத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. அதனால ஒரு வார்த்தை அனுப்பி குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வார்த்தை அனுப்பி குணமாக்கினார். மனிதன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், செழித்திருப்பான், கொடுத்திருப்பான் என்று பார்க்கிறோம். ஏன்னா வார்த்தை நமக்கு பிழைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை நாம தவற விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை முழு வாழ்க்கை என்ன ஆகிறது? தவற விடக்கூடியவர்களாக இருக்கிறது, அது அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், ஆதியாகமம் 11:1. ஆதியாகமம் 11:1. பூமியும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அப்படி படிச்சுட்டாங்க. ஜனங்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணுகையில் சுனேயார் தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோமார்கள் என்று ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். அங்க பாருங்க, அப்ப ஆதியாகமம் 11ஆவது அதிகாரம் வரை பூமியில் என்ன வந்தது? ஒரே பாஷை, ஒரே பேச்சாக இருந்தது. ஹல்லேலூயா.